அஸ்மத்குருப்யோ நமः. ஸ்ரீ லீலா சுகர் ஆச்சரியமாக அருளிச் செய்த ஸ்ரீ கிருஷ்ண கர்ணாமிருதம், அதில் 2வது ஆஸ்வாசம். இன்றைய ஸ்லோக அனுபவம் 69, 70வது ஸ்லோகம். 69ல் கண்ணனுடைய கனவு நிலையை பற்றி அனுபவிக்கிறார். கண்ணனுடைய கனவு நிலை. ஏதே லக்ஷ்மண ஜானகி விரஹிதம் மாம் கேதயந்த்யம்புதாः மர்மாணீவச கட்டயந்த்யலமமி கூரா க்ரூரா கதம்பாநிலாः இத்தம் வியாஹ்ருத பூர்வஜன்மசரிதம் யோ ராதயா வீக்ஷிதः ஷேர்ஷ்யம் சங்கிதயா சனः சுகயது ஸ்வப்னாயமானோ ஹரிः ஏதே லக்ஷ்மண ஜானகி விரஹிதம் மாம் கேதயந்த்யம்புதாः மர்மாணீவ ச கண்டயந்த்யலமயி க்ரூரா கதம்பாநிலாः இத்தம் வியாஹ்ருத பூர்வஜன்மசரிதம் யோ ராதயா வீக்ஷிதः ஷேர்ஷ்யம் சங்கிதயா சனः சுகயது ஸ்வப்னாயமானோ ஹரிஹி. கண்ணன் தூக்கத்தில் இருந்தான். நல்லா தூங்கின்னு இருக்கான், அசந்து தூங்கின்னு இருக்கான். அப்போ பக்கத்தில் ராதை தூங்காமலேயே விழித்து கொண்டிருந்தாள். அவளுக்கு தூக்கம் வரல. கண்ணனுக்கு தனது பூர்வ ஜன்ம ராமாவதார அனுபவங்கள், அந்த நிகழ்ச்சிகள் கனவுல வந்தது. தன்னை அறியாமல் அவன் வாய் விட்டு பிதற்றுகிறான். லக்ஷ்மணா, நான் ஜானகியை விட்டு பிரிந்திருக்கிற இந்த சமயத்தில் இந்த குளிர் மேகங்கள் என் உயிரை பிளக்கிறது, விரக தாபத்தை உண்டாக்குகிறது. கதம்ப வனத்திலிருந்து வரும் தென்றல் என்னை வாட்டுகிறது. இதெல்லாம் கேட்டா ராதை. பொறாமை அவளுக்கு, சந்தேகம். என்னடாது, தனக்கு போட்டியா இன்னொருத்தியா? ஜானகியை விட்டு பிரிந்து என்றார். இவ்விதம் கனவில் கூட திருவிளையாடல் புரிந்த அந்த ஹரி நம்மை சுகமடைய செய்யட்டும் என்கிறார் சுவாமி. சுகயத்து ஸ்வப்னாயமானோ ஹரிஹி. ஏதே லக்ஷ்மண ஜானகி விரகிதம் மாம் கேதயந்த்யம்புதா மர்மாணீவச கண்டயந்த்ய லமமீ குரூர கதம்பாநிலாக. லக்ஷ்மணா, ஹே லக்ஷ்மணா, ஜானகி விரகிதம், சீதையின் பிரிவாற்றாமையால், ஜானகியின் பிரிவாற்றாமையால் தவிக்கும் மாம், என்னை, அம்புதாக, மேகங்கள், கேதயந்தி, துன்புறுத்துகிறது. குரூராக, கொடியவைகளான அமீ கதம்பாநிலாக, கடம்பை மரங்களிலிருந்து பட்டு வரும் இந்த காற்றுகள், அலம், மிகவும் மர்மாணி, என்னை மர்மமாக துளைக்கிறது. கட்டயந்தி துளைக்கிறது. இத்தம், இவ்வாறு, வியாஹ்ருத பூர்வ ஜன்ம சரிதம், முன்ன அவதாரத்தின் நிகழ்ச்சிகளை கூறிய யஹா, எந்த ஸ்வப்னாயமானஹாரி, தூங்கிக் கொண்டிருந்த கிருஷ்ணனானவன், ஷேர்ஷ்யா, பொறாமையுடனும், சங்கிதையா, சந்தேகத்துடனும் கூடிய ராதையா, ராதையால் வீக்ஷிதகா, பார்க்கப்பட்டான். அவன் அப்படியே முழிச்சு பார்க்குறா. என்னடா அது, வளர்றான், எனக்கு பதிலாக வேறொருத்தியா அப்படின்னு பார்க்கப்பட்டானோ அந்த கண்ணன். சஹா, அவன், நகா, நம்மை, சுகயத்தும், இன்புற்று செய்யட்டும், மகிழ்ச்சியுறச் செய்யட்டும். அந்த கண்ணனுடைய அனுபவமே அனுபவம் என்கிறார் சுவாமி. அடுத்த ஸ்லோகத்தில் ருக்மிணியோட கிண்டல் பேச்சு. ஓஷ்டம் முஞ்சஹரே பிபேமி பவதா பானைர்ஹதா பூதனா கண்டாஸ்லேஷமமும் ஜஹீஹி தலிதா பாலிங்கனேனார்ஜுனௌ மா தேஹிச்சுரிதம் ஹிரண்யகசிபுர்நீதோ நகை பஷ்சதாம் இத்தம் வாரிதராத்ரிகேலிரவதா லக்ஷ்மியா பஹாசாத்தரிஹி ஓஷ்டம் முஞ்ச ஹரே பிபேமி பவதா பானைர்ஹதா பூதனா
கண்டாஸ்லேஷமமும் ஜகீஹி தலிதா பாலிங்கனேனார்ஜுனௌ மாதேஹிச்சுரிதம் ஹிரண்யகசிபுர்நீதோ நகை பஷ்சதாம் இத்தம் வாரித ராத்திரிகேளிரவதா லக்ஷ்மியாபஹாசாத்தரிஹி. ராத்திரி நேரம் வந்தது. கண்ணனுக்கு ருக்மிணியோட சேரணும்னு ஒரு அணுகினான். அவள் ஏதோதோ சாக்கு போக்கு சொல்லி அவனை கிண்டல் செய்து அவன் விருப்பத்தை மறுத்தாள். கண்ணன் அவளை உதட்டால் முத்தமிட நெருங்கினான். அவள் கூறினாள், கிட்ட வராதே கண்ணா, உன் உதடுகளை கண்டாலே எனக்கு பயமாக இருக்கு. ஏன்? கண்ணன் கேட்குறான். ஏன்னா உன் உதடுகளை கொண்டுதானே அந்த முளைப்பால் அருந்தி அரக்கி பூத்தனையை கொன்றாய். அதனால் உன் உதட்டை என்னருகில் கொண்டு வராதே, என்னையும் கொன்று விடுவாய். பிறகு அவன் அவளை கழுத்தோடு பிணைந்து அணைத்து கொள்ள விரும்பினான். அதுவும் வேண்டாம் என்று கூறினான். ஏன்? இப்படித்தான் 2 மருத மரங்களை கட்டி பிடித்து அவைகள் 2ம் முறிந்து போய் விழுந்தன. அவன் தன் நகங்களால் அவள் உடலில் பதிக்க விழைந்தான். கண்ணன் நகங்களால் அவளை இறுக்கி அணைத்தான். அதுவும் வேண்டாம். ஏன்னா அந்த நகங்களினால்தானே ஹிரண்யகசிப்புவை கிழித்து அவனை கொன்று போட்டாய். இவ்வாறான ருக்மிணியின் வேடிக்கை பேச்சுகளுக்கு டார்கெட்டான இலக்கான அந்த ஹரி நம்மை காப்பாற்றட்டும் என்று ஆச்சரியமாக அனுபவிக்கிறார் சுவாமி ஸ்ரீ லீலா சுகர். அடியேன் தன்யோஸ்மி.